குட் மார்னிங் மக்கள்ஸ். நல்ல தூக்கம், நல்லா குளிச்சாச்சு, நல்லா சுடு தண்ணி குளிச்சுட்டு ஏஞ்சாச்சு சரிங்களா. உண்மையிலே வந்து அந்த ஒரு காரணம் தான் இங்கே தங்குறது. நமக்கு ஒன்றும் இப்போ வேலை கிடையாது, அதனால் நல்லா தூங்கி காலை லேட்டாக தான் எழுந்தேன் சரிங்களா. அதே மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. நைட்டு வந்து தோசை இருக்குன்னாப்புல, ஊத்தாப்பம் இருக்குன்னாப்புல, எதுவுமே இல்லை. நைட்டு எல்லாம் வண்டிலாம் நிப்பாட்டிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னாப்புல இது மாதிரின்ட்டு, தோசை மாஸ்டர் இல்லை சார்ன்ட்டு. அது அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அக்காடா சொல்லியிருந்தாங்கன்னா பார்சல் கட்டியிருப்பாங்க. பார்சல் வாங்கிட்டு நம்ம இங்கே உட்காந்துருப்போம். ஏன்னா நைட்டு முக்கால்வாசி நம்ம வெளியில் போகிறது கிடையாது, எங்கேயுமே ட்ராவல் பண்ண மாட்டோம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா பிரச்சனை வந்துடுது, சங்கடம் வந்துடும், அதுக்காக ட்ராவல் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து முக்கால்வாசி பக்கம் தான், அந்த இடத்துல போய் சாப்பிட்டு இருந்தாச்சு சரிங்களா. இது மாதிரி ஏமாற்றக்கூடாது. சரி விடுங்க, ஏமாற்றிட்டாப்பல நம்மளை. தங்குறது சூப்பரான இடம், நச்சுன்னு நமக்கு செட் ஆகிடுச்சு இந்த இடம். வந்து நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம் சரிங்களா. மக்கள்ஸ், அந்த அக்கா கடை எங்கே இருக்குன்னா இந்த லெஃப்ட்டில் போகணும். இந்த ரைட்டில் போனோம்னா சிங்காரா உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டு. இது லெஃப்ட்டில் வந்து மாயார் ரோடு. வந்து இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு சரிங்களா. நேற்று வந்து உண்மையிலே சாப்பிட்டது நமக்கு காலைல வயிறுலாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி அப்புறம் தோசை ஓட்டம், ஊத்தாப்பம் சாப்பிட்டோம்ல, இது மட்டும் சப்பாத்தி சாப்பிட்டு தான், இந்த சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்டு தான் வயிறு கொஞ்சம் கஷ்டப்படுத்திருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் போய் கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் இருக்குது பாருங்கள், வந்துச்சு பாருங்கள் ஸ்ட்ரீமஸ். மேலே போர்டு போட்டுருக்காங்களா, இந்த கடை தான், சின்ன கடை தான். இவங்க நம்பர் வாங்கி தரேன், நம்பரையும் டிஸ்பிளேல போடுறேன் சரிங்களா. இப்போ வந்து டைம் 10 ஆகிடுச்சு. நம்ம டைம் எப்பொழுதுமே 10 மணி தான் சரிங்களா. என்ன ஒன்று மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம்ல, அதனால் ஃபேஸ் மாதிரியே மாறிடுச்சு நமக்கு. அப்படியே எல்லாரும் வந்ததுக்கு இட்லி இருக்குனாங்க, 2 இட்லி சொல்லியிருக்கேன், சுட சுட எடுத்து வந்துருக்காங்க. சூடாக இருக்கோ எப்படி இருக்கோ, இட்லி நமக்கு ஃபுல்லாக போனால் போதும். இட்லி அடுத்தது பூரி லைட்டாக சாப்பிட்டுட்டு ரவுண்ட்ஸ் போவோம் அப்படியே சுற்றிட்டு சரிங்களா. மக்கள்ஸ், இட்லி வந்துருச்சு, சுட சுட இருக்குது இட்லி, ஆவி பறக்குது அப்படியே, நல்லா சூடாக இருக்குது. ஓகே ஓகே. இட்லிக்கு வந்து தொட்டுக்க சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி. நம்ம எங்கே கார சட்னி சாப்பிட்றோம், கார சட்னி சாப்பிட மாட்டோம். தேங்காய் சட்னி, சாம்பார் போதும் நமக்கு. அப்படியே மேலே ஊற்றுவோமா. இந்த குரங்கு ரத்தம் வந்து ஒத்துக்கலை போல இருக்குது, பேசலாம் மாறி ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல பாருங்க. சாம்பார் பருப்பெல்லாம் போட்டுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சாம்பார் சாப்பிட்றோம். சூப்பராக இட்லி, நச்சுன்னு இருக்குது, மளிகை இட்லின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக. ஆன்சல் சட்னி சாம்பாரும் அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட் இருக்குது அப்படியே. ஓகே, சின்ன குருமா வச்சுருங்க அப்படியே. பூரி சுட சுட போட்டு எடுத்து வராங்க நமக்காக. இது கிழங்கு தண்ணியாக தான் இருக்குது, இங்கெல்லாம் வந்து அப்படியே ஊற்றுவோம் மேலே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, என்ன பண்ணுறது. சுடுது நல்லா, குளிருக்கு சுட சுட. அந்த இடத்த நம்பி இருந்தேன் பாருங்கள், வேஸ்ட்டு. சஃபாரி லேண்ட் ஸ்டே நல்லா இருக்குது, ஃபுட்டில் ஏமாற்றிட்டான். போன தடவை சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, மீன்ஸ் வந்து எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த தடவை அப்படியே ஆள் மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல, நம்மளை ஏமாற்றிட்டாங்க. கொடுங்க, நல்லா இருக்கு. பூரி இங்கெல்லாம் போட்டுருங்க சூப்பராக. ஓகே போதுங்கக்கா, போதும். பூரி வந்து உங்களுக்கு மைதா மாவில் செஞ்சுருக்காங்க. மக்கள்ஸ், நல்லா சாப்பிட்டாச்சு. உண்மையிலே வந்து அந்த இடத்துல நேற்று வந்து நமக்கு வந்து அவன் நைட்டு இது ஊத்தாப்பா கொடுத்துருந்தானா, இந்த கடையை தெரியும், எனக்கு முன்னாடி தெரியும், இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அவன் நம்மகிட்ட செஞ்ச இதனால் வந்து செஞ்ச வினையினால இந்த கடையை வந்து நம்ம வீடியோவில் போடுறோம். இன்னொன்று நல்ல ஹோம்லி ஃபுட்டு, செம்ம வீட்டு சாப்பாடு, எந்த விதமான கலப்படம் கிடையாது. ஹோட்டல் வச்சும் கலப்பாங்க, கண்ணா பண்ணாது, இங்கே எதுவுமே கலக்க மாட்டாங்க. சாப்பிட்டாச்சு விடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே மாயார் ரோட்டில் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து மசனகுடினா அனிமல்ஸு மிருகம் நினச்சிட்டாங்க. கோயிலும் இருக்குது, அந்த முக்கியமான கோயிலெலாம் காட்டுறோம் உங்களுக்கு சரிங்களா. இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஊட்டி ட்ராவல் பண்ணுறோம் மக்கள் சரிங்களா. என்னங்க இது மரம்லாம் விழுந்து கிடக்குது. அதுவும் இந்த ஏரியா வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு, அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகிற இடம் உங்களுக்கு. டைகர் ஸ்பாட் ஆகும் இந்த இடத்துல, அப்படி இல்லைன்னா வந்து யானை ஸ்பாட் ஆகும். வாய்ப்பு இருந்தால் ஸ்பாட் பண்ணோம்னா நம்ம வீடியோ எடுப்போம், காட்டுறோம் சரிங்களா. இங்கே பாருங்கள் ரோட்டில்
நீலகிரிஸ் மங்கி ரோட்டை மறைச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் இந்த சாப்பாடு கொடுத்து பழகிட்டாங்க. அப்போலேருந்து அவங்களுக்கு குட்டியை பாருங்க, அழகாக இருக்குது. ஓடுது பாருங்க, எவ்வளோ அழகாக ஓடுற. எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு வர நொறுக்கு தண்ணிலாம் இங்கே போட்டுறாங்க போல இருக்குது. அது நல்லா பழகிடுச்சு. இங்கே பாருங்கள், மானை பாருங்கள் மக்கள். இந்த மரத்துலேருந்து ஏதோ உழுவு மரத்துலேருந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கு மான் வந்து. அப்படியே சாப்பிடுப்பா. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா அழகாக இருக்குது புள்ளிமான். இங்கே ரைட்டில் ஒரு மான் இருக்குது. எவ்வளோ கிட்ட காட்டுறான் பாருங்க மானை உங்களுக்கு. ஓடிடுச்சு, பயந்துட்டு ஓடிடுச்சு. பார்த்துச்சு, டக்குன்னு ஓடிடுச்சு பாருங்க. என்ன குட்டி பார்க்குற அப்படி? ஏன்பா என்ன பார்க்குற? சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க. மனிதருக்கு நிறைய பேர் இந்த இடத்துல போய் வந்து பழகிடுச்சு மானுக்கு. அப்படியே எவ்வளோ அழகாக பார்க்குது பார்த்தீங்களா? வீடியோ தான், நீனே தெரியும் இந்த இதில் வந்து அழகாக தெரியும். நீ ரொம்ப நிறையா மக்கள் உன்னை பார்ப்பாங்க, சரியா? பயப்படாமல் இரு. மூக்கெல்லாம் அப்படியே இதாக பாருங்க, பாவம் வேர்க்குது. சரி, நான் கிளம்பட்டுமா? இது வந்து நேராக போனோம்னு வச்சுக்கிங்க, மாயார் டேம் இபி ஸ்டேஷன் வரும். இங்கே லெஃப்டில் திரும்பணும் நம்ம வந்து. லாக் பண்ணி வச்சுட்டாங்க இடத்த. இங்கே பாருங்க, கம்பி கயிறு போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க. என்ன காரணம் தெரியல. சனிக்கிழமை அன்றைக்கி லீவுன்னாங்க கோயில். இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப பழைய காலத்து கோயில் இருந்தாங்க. லாக்கில் இருக்குது. சரி வாங்க போவோம். அங்கே கோயில் பூட்டி இருக்கு. நம்ம அதனால் வந்து இங்கே வந்துட்டோம். இது வந்து மாயாறு தான் உங்களுக்கு பாருங்கள். தண்ணி சும்மா பயங்கரமாக போயிட்டுருக்கு. தண்ணி திறந்து விட்ருக்காங்க பாருங்கள். இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி தண்ணி இதில் ஒரு ஸ்பீடாக போய். இந்த இடத்துல தான் இப்போ ஒரு தடவை தண்ணி இல்லாதப்போ டைகர் ஸ்பாட் பண்ணோம், செமையாக இருந்துச்சு. அதே டைமில் ஈவினிங் இங்கே காலைல ஸ்பாட் பண்ணோம். ஈவினிங் டைகர் வந்துச்சு. ஒரு பையன் இங்கே எந்த பையன் கத்திட்டாப்புல, அப்படியே ரிட்டர்ன் ஓடி போயிடுச்சு. சரி வாங்க, இது தாண்டி ஒரு சூப்பரான கோயில் இருக்குன்னாங்க, அங்கே போவோம். இந்த ரோட்டில் போகணும் நேராக. நமக்கே தெரியாது, இத்தனை வருஷம் இங்கே வரோம். அருமையான கோயில் இருக்குன்னாங்க, போய் பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, காட்டுக்குள்ள கோயில். நிறையா வரலாறு இருக்குது இந்த ஊருக்கு. சொல்கிறேன் உங்களுக்கு. பாதை தான் தெரியல எப்படி போகிறதுன்னு. பள்ளமாக இருக்கு அங்கேயும் இங்கேயும். பாட்டை பாருங்க, செம்மையாக இருக்குது பாட்டு. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு மக்கள். சிவன் கோயில் கிடையாது, சிவன் கோயில் இன்னும் தூரமாக போகணுமா. இது சனி பகவான், அது வந்து சனீஸ்வரன் கோயிலாம். ரொம்ப பழமையான கோயில். அது இங்கே இந்த ஏரியாவில் உள்ளது எல்லாமே பழமையான கோயில், இல்லை பழைய கோயில். இதுக்கு முன்னாடி ஒரு மரத்தடி இருந்துச்சா, இப்போ தான் கோயிலை கட்டிட்டாங்களா இந்த இடத்த வந்து. நான் இது ரோட்டுக்கு வந்ததே கிடையாது, சைடில் வந்ததே கிடையாது. அந்த தண்ணி போச்சுல காட்டினா உங்களுக்கு ஆறு, அதோடு திரும்பிடுவேன் எப்பொழுதுமே. சரி வாங்க, அடுத்த கோயிலுக்கு போவோம் மக்கள். இங்கே சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப தூரம் உள்ளே வரணும் உங்களுக்கு. பாருங்கள், செப்பல் வெளியே விடணும், காலனியை வெளியே விடும். கோயில் காட்டுக்குள்ளே இருக்குது. ரொம்ப டேஞ்சரான இடம் உங்களுக்கு. தனியாக வந்துடாதீங்க. இப்போ என்னது கேட்டு இப்படி இருக்குது, போக முடியுமா உள்ளன்னு தெரியலையே. இருங்க பார்ப்போம். இப்படி திறக்கணுமா? சரி, யாருமே இல்லை இடத்துல, நம்ம தான் போகிறோம் உள்ள. எங்கேயோ அவுட்டரில் இருக்குங்க அந்த வெளியில். ரொம்ப தூரம் வந்து உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் இங்கே தான், இப்போ தான் வரேன். அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வெளியில். பக்கத்தில் அங்கே இருக்க வீடெல்லாம் கொஞ்சம் இருக்குது. வீடு எப்படி இந்த இடத்துல கோயில் வந்துச்சுன்னு தெரிலங்க. நம்மளும் ரொம்ப வருஷமாக இங்கே வரோம் போகிறோம். பாருங்கள், சிவன் கோயில் உள்ள கேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காடுலாம் உங்களுக்கு எந்த மிருகம் எப்போ வேணால் வரலாம் இங்கே வந்து.
அதனால் பயங்கரமாக இருக்குது. நம்மளே கேள்விப்பட்டு தான் வரோம் அந்த இடத்துக்கு. நீங்கள் வராது வந்து தனியாக வராதிங்க. கொடிமரமா நந்தி பாருங்கள். கேட்டை பார்த்தீங்கன்னா இல்லையா ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே தான் போகணும். சிவன் கோயில். சிவன் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோமா? சிவன் உருவமாக இருக்காருங்க. சிலை இருக்குது மக்கள். வெளியே புளியார் சிலை இருக்குது. இந்த கோயில் 1947 கட்டிட்டாங்களாம். சரி மக்கள், 1947 இந்த கோயில் இருக்கான். மரத்துக்கு கீழே இருந்துச்சான். இப்போ 20 வருஷம் முன்னாடி தான் கட்டினாங்களாம் கோயில் வந்து. அது இந்த மெயின் ரோட்டில் பங்கு வச்சுருக்காராம். அவர் ஓனர் தான் கட்டினாராம், பெட்ரோல் பங்கு. புளியெல்லாம் வருமா இங்கே? புளி வருமா? எல்லாம் வரும் இங்கே. சிலையெல்லாம் இருக்குது, புளி சிலை. சரி வராங்க ஐயா, ரொம்ப நன்றி. வாங்க மக்கள்ஸ், அப்படியே நம்ம என்ன வருவோம் அடுத்தது போவோம். அடுத்தது வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது பொக்காபுரம் இடம். நிறைய பேர் இந்த ரைட்டில் திரும்பிடுவாங்க. இந்த ரைட்டு கிடையாது. இது வந்து ஃபுல்லாக ரெசார்ட் இருக்கும். இந்த ரைட்டில் வந்து உங்களுக்கு ரோடு போது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசார்ட் இருக்கும். இதுவுமே காட்டுப்பகுதி தான். நிறையா யானை வரும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு. இங்கே மேக்ஸிமம் யானை வந்து ஊருக்குள்ளே வரும். அது ஒரு பிரச்சனை. இங்கே தான் ஊருக்குள்ளே வரும். கரடி வரும். அது ஒரு சிக்கல் நிறைய பேருக்கு, பாவம். இந்த ரைட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வரும் ரைட் ஒன்று. அந்த ரைட்டில் கட் பண்ணோம்னா இன்னொரு கோயில் இருக்குது. அருமையாக இருக்குது அந்த இடம், அந்த லொக்கேஷனு. அங்கே கோயில் சுற்றி உள்ள மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இந்த அளவுக்கு தெளிவாக எந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களும் வீடியோ போட மாட்டாங்க. நம்ம தான் நல்லா தெளிவாக அழகாக வீடியோ போடுறோம். ஒவ்வொரு இடமும் போய் காமிக்கிறேன். சும்மா சில பேர் வீடியோ எடுத்து போடுவாங்க உங்களுக்கு. இன்னொரு வீடியோ எடுப்பாங்க, அதெல்லாம் எடுப்பாங்க. நம்ம அது மாதிரி எடுக்கிறதில்ல. நம்மளே எல்லா இடத்துக்கு போய் எடுக்கிறோம். இந்த இடத்துல போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள், பொக்காபுரம். சின்னதாக போர்டு இருக்குது, தெரியவே இல்லை அந்த போர்டு. அதுக்குள்ளே ஆரம் அடிக்கிறான் பாருங்க. எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க. ரோட்டை கிராஸ் பண்ணி தாவுது அப்படியே டக்கு டக்குன்னு. என்ன காரணம் தெரில. இது பாருங்க, மானெலாம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு தெரில. புலிகிலி வருதான்னு தெரில. பாருங்க, அவ்வளோ மான் இருக்கு. பண்ணியா காட்டு பண்ணி போயிட்டு இருக்குங்க. என்ன போங்க, புலி வரும்னு பார்த்தா காட்டு பண்ணி போயிட்டு இருக்கு. மெயின் ரோட்லேருந்து பொக்காபுரம் வந்து ஒரு 5 கிலோமீட்டருங்க அந்த கோயில். அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கும். உள்ள மலை மேலே போனது. அது வந்து நம்ம காரில் போக முடியாது, ஜீப்பில் தான் போக முடியும். அது ஏன்னா ஃபுல்லாக அந்த ஆஃப் ரோடு இருக்கும். நல்ல ஒரு மேலே போனீங்கன்னா நல்லா ஹைட்டு, நல்லா பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு என்னென்னா காற்று பயங்கரமாக அடிக்கும் அப்படியே அந்த இடத்துல வந்து. அது வந்து காரில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜீப்பு மட்டும் தான் அந்த இடத்துக்கு போகும் உங்களுக்கு. அது நம்ம போகலாங்க. அதுக்கு மட்டும் தனியாக பணம் கட்டி போகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று இருக்குது. அந்த மசனோடி வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். மசனோடின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசனோடியில் எல்லா வீடியோவும் இருக்கும். உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மசனோடி பற்றி, சரிங்களா? சரி வாங்க இப்போ அந்த கோயிலுக்கு போவோம். நம்ம இங்கே நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஸ்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றிலும் செமையாக இருக்கும் உங்களுக்கு. அனைத்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் உங்களுக்கு. மலை அப்படியே அது மேலே அப்படியே போனோம்னா ஊட்டி ரோடு. அது மலை சூப்பராக இருக்கும். அந்த ரோடு வந்து உங்களுக்கு கல்லட்டி ரோடு. இதுதான் கோயில் பாருங்கள். கோயில் இந்த ஆலமரத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது கோயில். அப்படியே கோயில் பேர் என்னன்னு தெரில, மறந்துட்டேன். முன்னாடி ஃபேமிலியோட வந்தால் ஒரு தடவை. இங்கே என்ன கோயில்னு தெரில பேர், கேட்டுப்போம் உள்ளே போய். அம்மன் கோயிலா? என்ன கோயில் இது? கோயில் பேர் பொக்காபுரம் மாரியம்மன் கோயில். ஓகே, பொக்காபுரம் மாரியம்மன் கோயில். இது என் ஒய்ஃபோட வந்தால் மறந்துட்டாங்க மக்கள், சரிங்களா? நல்லா விசேஷமான கோயில் வாங்குது வந்து. இந்த கிராமம் இருக்குது இங்கே. இந்த கிராமத்துக்கு ரொம்ப விசேஷமான கோயில் தான் உங்களுக்கு. திருவிழாலாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். இங்கே அந்த தொட்டிலாம் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஃபால்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த சைடு போன ஃபால்ஸு. முன்னாடியே காலேஜ் படிக்கும்போது வந்தேன். அதுக்கப்புறம் வரல. நான் அதெல்லாம் சைட்லாம் மறந்து வச்சுருவேன். அவங்க கோயில் டைமிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். கோயில் திறந்துருக்கும். நடை திறக்கணும் உங்களுக்கு. நடை வந்து 7:30 மணிலேருந்து 5 மணி வரையும் பாருங்கள். உள்ளே போவோமா? அப்படியே கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம், சரிங்களா? பொக்காபுரம் அம்மன்.
நம்ம உள்ளே போய் அப்படியே சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வீடியோ எடுத்தாச்சு. இங்கே அவ்வளோ போர்டெல்லாம் போடலை. இது வந்து ஒரு கிராமத்தில் உள்ள கோயிலுங்க. இது வந்து பொக்காபுரம் ஒரு கிராமம். அவங்களால வழிபடுற கோயில். இங்கே கிடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, கோழியெல்லாம் அறுத்து கொடுப்பாங்க, காவு கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் உண்டு இங்கே நிறையா. மலைவாழ் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கோயில் தான் இது. அந்த ஃபால்ஸு வந்து இங்கே பக்கத்தில் இருக்க வாட்டர் ஃபால்ஸு. அது வந்து நம்ம தனியெல்லாம் போய் குளிக்க முடியாது. இந்த மலைவாழ் மக்கள் துணையோட போனோம். வந்து யாரையோ ஒரு அழைச்சிட்டு போனால் நம்ம போய் அவங்களோட போயிட்டு குளிக்கலாம். சரிங்களா? நல்லாயிருக்கும். செம்ம தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி குளிக்கிறதுக்கெலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது ஒரு இடத்துக்கு போவோம். அடுத்தது ஒரு கோயில் சிங்கார ரோட்டில் இருக்குது. சூப்பரான கோயில். வாங்க, அது அந்த சைடு போனோம்னா பார்த்துட்டே போகலாம் அந்த கோயில் வந்து. சரிங்களா? அடுத்து அந்த இடத்துக்கு போவோம். நம்ம பொக்காபுரம் அம்மன் கோயிலை முடிச்சுட்டு அது மசனோடி டவுனுக்கு வந்தாச்சு. நம்ம மசனோடி டவுனில் லெஃப்ட்டு சிங்காரா ரோடு. அழகா சிங்காரா ரோட்டில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்திரா மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலுக்கு எய்த்தாப்பில் தான் அந்த கோயில் இருக்குது. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இறங்குறேன் அப்படியே. இங்கே வந்தாச்சு மக்கள்ஸ். இந்த கோயில் பேர் வந்து துர்கா பரமேஸ்வரி கோயில். இந்த கோயில் வந்து சிலை கிடையாது, புத்து இருக்குல்ல, அதில் உருவானிச்சுட்டாங்க கோயில் வந்து. நம்ம ஏற்கனவே தனி வீடியோ போட்டுருவோம். இந்திரா மெஸ்ஸுன்னு அந்த ஹோட்டல் தான். நம்ம வந்து சீக்கிரம் சாப்பாடு திந்து போனோம், அவ்வளோதான். சரி வாங்க உள்ளே போவோம். அப்படியே எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் கேமரா வீடியோ. இந்த கோயில் தான் அது. மெயின் டவுனில் இருக்குது இந்த கோயில். உங்களுக்கு பாருங்க, பூட்டி இருக்கு. நீ என்னன்னு தெரியல கோயில். சாத்திரிக்கா வெளியே போகிறாரா? இந்த கோயில் சிலை கிடையாதுல்ல? சாமி தெரியாது? இல்லை உள்ள சிலை இருக்குமான்னு கேட்டேன். சாமி சிலை இருக்குமா? சிலை இருக்குமா இல்லை இந்த புத்துனால வந்ததா தெரில. பூசாரி பூட்டிகிட்டு போயிட்டார். இந்த கோயில் வந்து அந்த புத்துனால உருவான சிலை கிடையாது. அது உள்ள மாயா ரோட்டில் இருக்கான். அது ரோட்டில் இருக்குன்னாங்க. சரி விடுங்க, நம்ம போய் அப்படியே வெளியே நின்று சாமி கும்பிட்டாச்சு. இதான் கோயில் பார்த்துக்க மக்கள். மசனோடியில் இவ்வளோ கோயில் இருக்குது. இன்னும் இருக்குது, நிறையா கோயில் இருக்குது. உள்ளெல்லாம் போனோம்னா அந்த கல்லடி ரோட்டில் உள்ளே போயிட்டு லெஃப்ட்டில் போனோம்னா செம விசேஷமான கோயிலெலாம் இருக்குது. அங்கே வந்து யானை அதிகமாக வருது, புலி அதிகமாக வருதுன்னு நிப்பாட்டிட்டாங்க. அமாவாசைக்கு மட்டும் தான் அந்த கோயிலுக்கு போகலாம். உங்களுக்கு செம்ம சக்தி வாய்ந்த கோயில். அமாவாசை நைட்டு திறப்பாங்க. பயங்கர கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு. சரி வாங்க, அடுத்தது முக்கியமான கோயில் இருக்குது, ஃபைனல் கோயில். சரிங்களா? அந்த கோயில் காட்டுறேன் உங்களுக்கு. கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில் தான் மெயின் கோயில். மசனோடியில் வந்து மசனோடி மெயின் ரோட்லேயே இருக்குது. அதாவது ஊட்டி டு மசனோடி முதுமலை போகிறோம்ல, ஊட்டி டு முதுமலை போகிற ரோடு, மெயின் ரோடு பாருங்கள். இந்த ரோடு தான் மெயின் ரோடு உங்களுக்கு. நம்ம கண்டினிக்குதா இந்த மெயின் ரோடு உங்களுக்கு. இதை விட்டால் வேறு ரோடே கிடையாது. இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் இந்த கோயில் இருக்குது. ஸ்ரீ மசினி அம்மன் திருக்கோயில். பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான். அதாவது இந்த ஊர் வந்து மசனோடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மசனோடிக்கு பேர் வந்த காரணமே இந்த கோயில் தான் உங்களுக்கு. மாசாணி அம்மன்பாங்க, மசினி அம்மன்பாங்க உங்களுக்கு. அதாவது ஒரு காலத்தில் வந்து அந்த சுல்தான் இவர் இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்க, முஸ்லீம்ஸ் ஆண்டாங்க ராஜாக்கள். அவங்களாம் வந்து நம்ம ஆளுங்களை அடித்து துரத்திட்டு இருந்தாங்க, கோயில் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு அந்த ஒரு மலையிலேருந்து தாண்டி நிறைய பேர் பிழைக்க வந்தாங்க. திருப்பூர் சைடு அந்த சைடெலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு அந்த மலை இருக்கு பாருங்கள், மலைக்கு அந்த பக்கம். அப்படியே பரம நடுவில் வந்து மாயரை ஓடிக்கிட்டு இருக்கு வேகமாக தண்ணி. அதில் வந்து சாமியை வேண்டிக்கிட்டு அப்போ வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாம் வராங்க. அம்மி கிம்மி குறைகள் பிள்ளையை தூக்கி வச்சுட்டு வராங்க. எல்லாருமே ஒரு அம்மியை தூக்கி போட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிட்டு அம்மியை தூக்கி போடுறாங்க கீழே. நான் ஒன்று உயிரோட விடு, இல்லைன்னா இந்த நீ வந்து சாமி, அதாவது மசினி அம்மன் சாமி, நீ உண்மையிலே இருக்கேன்னா எங்களை காப்பாற்று, இல்லைனா செத்து போகிறேன்னு சொல்லி அந்த அம்மியை தூக்கி போடுறாப்புல. அம்மியை குறைக்கலோ ஏதோ ஒன்று தூக்கி போடுறாப்புல. அப்போதைக்குள்ள அந்த ஆள் தம்பாக இருந்திருக்காங்க, தூக்கிடுறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ தூக்க முடியாது. தூக்கி போடுறாங்க அந்த ஆற்றுல. அது மாயார் ஆற்றுல. மாயார் அப்படியே ரெண்டாக பிரியுது. எப்படி நடுவில் பாதை வருது, பாதை டிராஃபிக்ஸ் வரும்போது அதே மாதிரி தான், படத்தில் வர மாதிரி தான் பாதையில் நடந்து வந்து மக்கள்லாம் இங்கே வந்து அப்படியே படுத்திக்கிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து. நம்ம ஒரு சிவன் கோயில் போனோம்ல உள்ள, அதுக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து 40 குடும்பம் இருக்குது. எல்லாம் கன்னடக்காரங்க. அவங்களும் பிழைக்க வந்தவங்க தான், பூர்வீகமாக அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் இங்கே பிழைக்க வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கன்னடக்காரங்க, மலையாளி, நிறைய இடத்துக்கு மலையாளி தான் ஓனர் இங்கே. சரி விடுங்க, நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே கல்லடி ரோட்டில் பறக்கிறோம் வண்டி எடுத்துகிட்டு. சரிங்களா?